எண்ணுவதெல்லாம் உயர்வு. நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா என்னங்க பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஆல்ரெடி சக்சஸ் ஆன பீப்புள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்மளும் கூடிய சீக்கிரமே சக்சஸ் ஆயிடலாம். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, உலகம் முழுக்க 95% ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு காமனான சில ஹேபிட்ஸ் இருக்குங்க. அதுல நம்ம பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே இமீடியட்டா நமக்கும் சக்சஸ் கிடைக்கக்கூடிய 3 காமனான ஹேபிட்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா ரீடிங் புக்ஸ், அதாவது புத்தகங்கள் படிக்கிறது. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுள் ஒருவர் இன்வெஸ்ட்மெண்ட் கிங் வாரன் பஃபெட் ஒரு நாளைக்கு 400 to 600 பேஜ் புக்கு படிப்பாராம். மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில் கேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 50 புக்கு படிப்பாராம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பெர்க் 2 வாரத்துக்கு ஒரு புக்கு படிப்பாராங்க. அப்துல் கலாம் எப்பவுமே எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, டெய்லி அவர் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்துல இருந்து சில பக்கங்களாவது படிச்சுட்டு தான் போய் படுப்பாராம். முக்கியமா நாம ஏன் புத்தகங்கள் படிக்கணும்னா, எல்லாமே நம்ம லைஃப்ல இருந்தே கத்துக்க முடியாதுங்க. ஒரு ஆத்தர் பல மாசம் கஷ்டப்பட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு புத்தகம் எழுதுறாரு. நம்ம சில மணி நேரம் செலவழிச்சு கூட அதை படிக்க தயாரா இல்லைன்னா நாம எப்படிங்க லைஃப்ல முன்னேற முடியும்? நீங்க மட்டும் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட பயோகிராபிஸ், ஆட்டோபயோகிராபிஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 நாள்ல உங்க வாழ்க்கையே மாறிடும். அதன் பிறகு நீங்க இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஓகே, எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கதை படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மதனோட வந்தார்கள் வென்றார்கள் படிங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஸ்டார்ட் நெப்போலியன் பத்தி படிங்க, ஹிட்லர் பத்தி படிங்க, அலெக்சாண்டர் பத்தி படிங்க. இறுதி சுற்று படத்துல மாதவன் ஒரு கிங்கு பத்தி சொல்வார்ல, செங்கிஸ் கான், அவரை பத்தி படிங்க. செங்கிஸ் கானோட சாம்ராஜ்யம்லாம் அலெக்சாண்டர் ஆண்ட நிலப்பரப்பை விட 4 மடங்கு பெருசு. ஒரு சாதாரண ஆள் எப்படி இவ்வளவு பெரிய ராஜா ஆனான்னு படிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா சச்சின் டெண்டுல்கர் பத்தி படிங்க, தோனி பத்தி படிங்க, சாய்னா நேவால் பத்தி படிங்க, விஸ்வநாதன் ஆனந்த் பத்தி படிங்க. இல்ல உங்களுக்கு பணத்து மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா ஷேர் மார்க்கெட்ஸ் பத்தி படிங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி படிங்க. நெப்போலியன் ஹில்லோட திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிங்க, ரிச் டாட் புவர் டாட் படிங்க. இந்த புக்ஸ் எல்லாம் தமிழ்ல கூட கிடைக்குங்க. ரிச் டாட் புவர் டாட் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பணத்தை பத்தி பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்குங்க. ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்ன, லயபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அதாவது சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, கடனுக்கு சொத்தை வாங்கலாமான்னு பிரிச்சு மேஞ்சிருப்பாரு ராபர்ட் கியோசாகி. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ்னா த சீக்ரெட் படிங்க, அப்புறம் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் படிங்க, ஷிவ் கேராவோட யூ கேன் வின் படிங்க. இது மாதிரி உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமோ அது சம்பந்தமான புத்தகங்களை ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. இன்னொரு புத்தகத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் வர காரணமே இந்த புத்தகம் தான். ரஜினி கூட ஒரு ஸ்டேஜ்ல உனக்கு எந்த புக்கு பிடிக்கும்னு கேட்டப்போ அவரு டக்குன்னு இந்த புத்தகத்தை தான் சொல்லியிருப்பாரு. அது என்ன புக்குன்னா, பிடிச்ச புத்தகம் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ நீங்களும் பொன்னியின் செல்வன் கண்டிப்பா படிங்க. அடுத்து என்ன படிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படிலாம் படிக்கலான்னு பார்க்கலாம். அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாங்குற சம்பளத்துல 1% புக்குக்கு செலவழிக்கணும்னு சொல்றாரு. அதாவது நீங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுல 150 ரூபாயாச்சும் புக்குக்கு செலவழிக்கணும்னு சொல்றாரு. ஸோ பிரிண்டட் புக்ஸாவே வாங்கி படிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ். நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் நெட்ல ஃப்ரீயாவே கிடைக்குதுங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல வச்சு படிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா அமேசான் கிண்டில் யூஸ் பண்ணுங்க. இந்த ஜென்ரேஷன்ல புக் ரீடிங்க்கு பெஸ்ட் ஆப் அமேசான் கிண்டில் தான். அமேசான் கிண்டில் ஆப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாசம் 169 ரூபா கட்டினாலே போதும், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை அமேசான் கிண்டில் அன்லிமிட்டட்ல ஃப்ரீயாவே படிக்கலாங்க. இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் 10 நிமிஷத்துக்கு மேல என்னால எந்த புக்கும் படிக்க முடியாதுன்னு சொல்ற கேரக்டரா? உங்களுக்கு தான் இருக்கு ஆடியோ புக்ஸ். யூடியூப்ல நிறைய ஆடியோ புக்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குதுங்க. அமேசானோட ஆடிபிள் ஆப்பும் நல்லா இருக்கும். இன்னும் சில ஆப்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது. அட்லீஸ்ட் அதாவது கேளுங்க. ஆனா நீங்க படிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் ஆடியோ புக்ஸ்ல கிடைக்காதுன்றது என்னோட ஒப்பீனியன். பட் நீங்க யாருக்காவது வெயிட் பண்ற டைம், இல்ல உங்க ஒய்ஃப் திட்டிட்டு இருக்க டைம்ல கேட்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ஹேபிட் என்னன்னா வேக் அப் ஏர்லி மார்னிங், அதாவது காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது. 95% ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாருமே மினிமம் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்களாம். நான் சொல்றது என்னன்னா அட்லீஸ்ட் 6 மணிக்காவது எந்திரிப்பாங்கன்னு. இன்னும் சில பேர் 5 மணி, 4:30 மணி, 4 மணி, ஏன் 3:45 எந்திரிக்கிறவங்க கூட இருக்காங்க. 3:45 யாரா எந்திரிப்பாங்கன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு
உலகம் முழுக்க அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஃபோன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபோன். ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் 3:45க்குலாம் எந்திரிச்சிருவாராம். இன்னைக்கு இன்னும் இன்டர்நெட் வசதி இல்லாத கண்ட்ரிஸ் கூட இருக்குங்க. ஆனா அங்க கூட பெப்சி கம்பெனி இருக்கு. பெப்சி கம்பெனி சிஇஓ இந்திரா நூயி காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களாம். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறனால தான் இன்னைக்கு உலகின் 50 சக்தி வாய்ந்த பெண்மணிகள் பட்டியல்ல அவங்களும் ஒருத்தர். ஜாக்கி சான் இப்போ வரைக்கும் நைட்டு எப்போ ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி திரும்ப காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அதெல்லாம் சரிதான், ஆனா காலையில எப்படி சீக்கிரமா எந்திரிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அதாவது நீங்க எப்பவும் 4:30 மணி 5 மணின்னு ரவுண்டா அலாம் வைக்காதீங்க. 4:14 5:04ன்னு அலாம் வைங்க. 5:04க்கு எந்திரிக்கணும்னா 5:04 தான். ஒரு நிமிஷம் நம்ம லேட்டா எந்திரிச்சா கூட நம்ம ஃபெயிலியர் நினைச்சுக்கோங்க. அலாம் வைக்கும்போது 4:14 5:04 5:22ன்னு அந்த நம்பரை கூட்டினா 9 வர்ற மாதிரி அலாம் வைங்க. ஏன்னா எப்பவுமே 9 ஒரு மேஜிக் நம்பர். அந்த மேஜிக் நம்பர்ல நீங்க எழுந்தா உங்க லைஃப்லயும் ஒரு மேஜிக் நடக்கும். 9 ஏன் மேஜிக் நம்பர்னு நெட்ல தேடி பாருங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே உங்க பழக்கமா மாறிடுங்க. அதே போல 21 நாள் நீங்க தொடர்ந்து காலையில 5:04க்கு எந்திரிச்சிங்கன்னா 22வது நாள் நீங்க அலாம் வைக்கலைன்னா கூட உங்களுக்கு 5:04க்கு முழிப்பு வந்துடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, சண்டே கூட நீங்க இந்த 21 நாள்ல ஃபாலோ பண்ணணுங்க. நீங்க எழுந்து அப்புறம் கூட சண்டே மார்னிங் 10 மணிக்கு மேல தூங்கிக்கலாம், 11 மணிக்கு மேல தூங்கிக்கலாம். இப்ப எந்திரிச்சிருன்னு உங்க மனசை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனிஷியலா கொஞ்ச நாள் எழுந்ததும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையே பண்ணுங்க. நம்ம எழுந்தா இந்த மாதிரி கேம் விளையாடலாம், நம்ம எந்திரிச்சா ஒரு ஸ்வீட் சாப்பிடலான்னு சின்ன சின்ன ரிவார்ட்ஸால உங்க மனசை நீங்களே ஏமாத்திக்கோங்க. உங்க பாடி ஒத்துக்கலைனாலும் அந்த பிடிச்ச விஷயத்துக்காக உங்க மனசே உங்களை எழுப்பி விட்டுரும். சில பேருக்கு பிடிச்ச விஷயம் காலையில சன்ரைஸ் பார்க்கறதா கூட இருக்கலாங்க. நீங்க மட்டும் ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்துட்டு மஞ்சிமா மோகனோட கன்னியாகுமரி போய் தான் சன்ரைஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே சன்ரைஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து சன்ரைஸ் பார்க்கறது என்னடா சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்களும் நாளை காலையில உங்க வீட்டு மொட்டை மாடியில சன்ரைஸ் பாருங்க. நீங்க நாளை காலையில சன்ரைஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு அலாம் கூட வைக்காம நைட்டு படுக்க போறீங்க. காலையில அலாம் அடிக்காம கூட லைட்டா வெளிச்சம் வந்ததும் உங்களுக்கு முழிப்பு வருது. ஐயோ நம்ம இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்கணும்லன்னு அடிச்சு பிடிச்சு மூஞ்சியை கழுவிட்டு மொட்டை மாடி போறீங்க. மொட்டை மாடி போனா அங்க இன்னும் சூரியன் உதிக்கவே இல்லைங்க. கீழ்வானம் மட்டும் செக்க சிவந்த வானமா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எல்லா பறவைகளும் தன்னோட ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறான்னு ஆரவாரமா கத்திட்டு இருக்கு. அப்பதான் கீழ்வானத்துல மேகத்துக்கு பின்னாடி இருந்து சூரியன் லைட்டா உதிக்குது. அது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து லைட்டா உங்களை எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க. சூரியன் லைட்டா தெரிஞ்சதும் பறவைகளோட குக்குரல் இன்னும் அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த ஹீரோவை எப்படி வரவேற்பீங்களோ அந்த மாதிரி பறவைகள் இந்த உலகத்தோட ஹீரோவையே வரவேற்கிறாங்க. அப்பதான் பிறந்த குழந்தை கடகடன்னு ஒரு 3 வயசு குழந்தையா வளர்ந்தா எப்படி இருக்கும், அது போல சூரியன் மெல்ல மெல்ல மேலே எழும்புறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது எத்தனை தடவை பார்த்தாலும் அலாதியானது தாங்க. அந்த நொடியே சன்ரைஸை உங்க போன்ல கேப்சர் பண்ணிக்கிறீங்க. பிற்பாடு உங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ இது அப்பா ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போனப்போ எடுத்த சன்ரைஸ், இது எனக்கு மேரேஜ் அன்னைக்கு காலையில எடுத்த சன்ரைஸ்டா, இது நீ பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்த சன்ரைஸ்டான்னு காமிச்சா எப்படி இருக்கும்? உங்க குழந்தைக்கு நீங்க ஹீரோ மாதிரி தெரிவிங்க. இப்படி நீங்களும் ஹீரோ மாதிரி ஆகணும்னா என்னங்க பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, காலையில சன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணுங்க. 3வது ஹேபிட் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின்னு ஸ்கூல்லலாம் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. ஆனா செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப அழகான வார்த்தைங்க. ஏன்னா யாராவது நம்மளை நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னாதான் நமக்கு கோவம் வரும். ஆனா இந்த தடவை நம்மளாதான் செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம பேச்சை நம்மளே கேட்கலைன்னா எப்படிங்க? 97% ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பயுமே செல்ஃப் டிசிப்ளினாக தாங்க இருப்பாங்க. அவங்க எப்பவும் அதை மீறவே மாட்டாங்க. ஒழுக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, நல்ல பழக்கம் தான் ஒழுக்கம். நம்ம கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை நம்ம விடாம ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே நாம அதை கடைப்பிடிக்கணுங்க. இன்னைக்கு 30 பேஜ் நான் இந்த புக்கில் படிச்சுட்டு தான் படுப்பேன்னு ஒரு டிசிப்ளின் வச்சிருந்தா படிச்சுட்டு தான் படணும். ஐயோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் இந்த 30 பேஜ் வேற படிச்சா காலையில எந்திரிக்க இன்னும் லேட் ஆயிரும்னு நினைக்க கூடாது. 30 பேஜாச்சும் டெய்லி படிக்கணும்ன்றது ஒரு டிசிப்ளின், காலையில எந்திரிக்கணும்ன்றது ஒரு டிசிப்ளின். ரெண்டையும் பண்ணி தான் ஆகணுன்றது தான் செல்ஃப் டிசிப்ளின். நான் எப்பவும் டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருவேன், அப்பதான் எனக்கு வெயிட் போடாதுன்றது ஒரு டிசிப்ளின். அது போல உங்களுக்குன்னு ஒரு சில டிசிப்ளின்ஸை வச்சுக்கோங்க. எந்த ஒரு பழக்கத்தையும் 21 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னங்க ஒரு 21 நாள் உங்களால டயட் ஃபாலோ பண்ண முடியாதா? 21 நாள் காலையில எந்திரிக்க முடியாதா? காலையில எந்திரிக்கணும்னு நீங்க சொல்றத உங்க உடம்பே கேட்கலனா மத்தவங்க எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க? உங்களையே நீங்க ஜெயிக்க முடியலனா உங்க எதிரியை எப்படிங்க உங்களால ஜெயிக்க முடியும்?
ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோட வாழ்ந்தா வாழ், இல்லைனா நீ பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருக்கலான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொன்ன வள்ளுவர் தான் இவ்வளவு கடுமையான குரலையும் சொல்லியிருக்காருங்க. வள்ளுவர் சொன்னது போல புகழ் கிடைக்கணும்னா என்னங்க பண்ணணும்? நம்ம நமக்குன்னு வச்சுக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின்ஸை எப்பயுமே மீறக்கூடாது, அவ்வளவுதாங்க. இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணா அது உங்க பழக்கமா மாறிடும். பழக்கமா மாறிடுச்சுன்னா வெற்றி உங்க பின்னாடி வரும். வெற்றி வந்துச்சுன்னா அப்புறம் என்னங்க, உங்க பேரை சொல்லி உங்களோட சக்சஸ் ஸ்டோரின்னு யூடியூப்ல யாராவது வீடியோ போடுவாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல, நடக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வா அமையும்னு சொல்லிட்டு நான் உங்க JR. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.